ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து குடித்த குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்போது இடி சோதனை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்க கேட்கலாம். சோலமன், எந்தெந்த பகுதிகளில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு நிறைவு பெற்றிருக்கிறது? முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? உத்தரப்பிரதேசத்துல இந்த கோல்ட்ரிப் என்ற இருமல் மருந்தை குடித்து 20 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சென்னையை சேர்ந்த அந்த மருந்தோட உரிமையாளர் ரங்கநாதன் என்பவரை அந்த மத்திய பிரதேச போலீசார் கைது செய்து சென்றனர். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எதுவும் நிகழ்ந்திருக்கிறதா என்ற கோணத்தின் அடிப்படையில இந்த கோல்ட்ரிப் நிறுவனத்தோட உரிமையாளரோட வீடு, அது மட்டுமின்றி தமிழகத்துல அந்த மருந்து கட்டுப்பாட்டு தரத்தை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் உள்ளிட்டோர 7 இடங்கள்ல இந்த சோதனையானது அமலாக்கத்துறையினரால் நேற்று காலை நடத்தப்பட்டது. குறிப்பாக சுங்குவா சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனோட அலுவலகம் மற்றும் அது மட்டுமின்றி கோடம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அவரது வீடு, அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு அவரது வீடு மற்றும் இது மட்டுமின்றி அந்த மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரியான தீபா ஜோசப் மற்றும் முன்னாள் இணை இயக்குனரான கார்த்திகேயன் ஆகியோரது வீடுகள் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. இந்த சோதனையானது பல மணி நேரமாக நீடித்த நிலையில நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலையில முழுவதுமாக இந்த சோதனையானது நிறைவு பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சோதனையில இந்த கோடம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதன் வீடு மற்றும் அது மட்டுமின்றி இந்த சுங்குவார் சத்தத்துல நடத்தப்பட்ட சோதனையில சில ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் எவிடன்ஸை கைப்பற்றி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடிப்படையாக வைத்தே இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதோ நிகழ்ந்திருக்கிறார். குறிப்பாக அவர் தமிழகத்துக்கு மட்டுமின்றி பல மாநிலங்கள் மற்றும் வெளி நாடுகளிலும் இந்த கோல்ட்ரிப் மருந்தை சப்ளை செய்திருப்பதால இதுல ஏதேனும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தின் அடிப்படையில நிகழ்ந்திருக்கிறதா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சோலமன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.